மக்களே இன்றைக்கு யாரை பற்றி கதைக்க போகிறோம்னால் திருப்பியும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பற்றி. அ டக்ளஸ் ஐயா இப்போ கிட்டடில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார் இன்னும் ஒரு சேனலுக்கு. ஒரு தமிழ் படிந்தான் பேட்டி காண்றான். இப்போ அவங்க கிரான் வந்து 2009ஆம் ஆண்டு இயக்கம் யுத்தத்தை மௌனிச்சதானே. அப்போ மௌனிச்சதுண்டா என்னென்று கேட்குறான். இவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், மௌனிக்கிறேன்டா என்ன? இப்போ அவர்கிட்ட வழியே சொல்கிறாரு. பேட்டியை பின்னுக்கு போட்டுருவோம் பாருங்கோ. இப்போ சாப்பாடு இருந்து சாப்பிடாம இருந்தால் அது உண்ணாவிரதம் அவர் சொல்கிறார். சாப்பாடே இல்லாமல் பட்டினியாக கிடந்தா என்னதுன்னு கேட்குறார். அதுதான் அவர்கிட்ட விளக்கம். இந்த மௌனிக்கிறார் இயக்கம் சொன்னது மௌனிக்கிறாருக்கு அதான் நான் சொன்ன விளக்கம். அப்போ நான் என்ன இவருக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். டக்ளஸ் வந்ததுன்னா மௌனிக்கிறன்னு சொன்னால் இயக்கம் சொன்னது என்னன்னு சொன்னால், தங்கள்கிட்ட எல்லா வளமும் கிடக்கு. சண்டையில் பின்வாங்கினது எல்லாம் உண்மை. அந்த அடி அங்கால் பக்கத்தில் 22 நாடு சேர்ந்து அடிக்க என்ன செய்யலாம், அதெல்லாம் உண்மை. ஆயுதம் இருக்குது, ஆனால் நாங்கள் அந்த யுத்தத்தை நிப்பாட்டுறோம். அதான் மௌனிப்பு என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் உண்டை நினச்சி கொள்ளுங்க மக்கள். அவங்களுக்கு இந்த ஒரு போராளி இருக்கும் வரையும் சண்டை விட்டுருப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. பெருசு சொல்லி இருக்குது, இதை நிப்பாட்டுவோம் மௌனிப்போம். அதை நிப்பாட்டுவோம் என்றால் அந்த அர்த்தம் மௌனிக்கிறது. அது இருக்குது, நாங்கள் அதை நிப்பாட்டி வச்சுக்கிறோம் என்றதான் அது இந்த அர்த்தம். இது கூடி விளங்காமல் டக்ளஸ் அள்ளி வீசுகிறார் அந்த ரிப்போர்ட்டருக்கு. அவர் வேறே மாதிரி காட்டுறன்னு பாருங்கோ. மற்றது ஒரு விஷயம் ஆக்கள் விளங்கிக் கொள்ளணும். டக்ளஸ் அந்த ஆக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன்டா. இவர் எனக்கு தெரியும், என்ற வயசுக்கு தெரியும் வேறு கனாலமாக. இவர் முந்தி பிடிச்சே சொல்லிக்கொண்டு இருந்தவர். இந்த அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சி. இவர் சொன்ன மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கார். அதான் இந்தியாவில் இருக்கிறது தான். இந்தியாவில் மத்திய அரசு, மற்ற புறம் இந்தியாவில் கூட்டரசுகள், கூட்டாட்சிகள், மாநில ஆட்சிகள். அது இந்தியாவில் இவருக்கு தானே ஏதோ இயத்தினமாக இங்கே சொல்கிறார். இப்படியெல்லாம் சொன்னவர், முந்தி இயக்கம் இருக்கவர் சொன்னவர், புலிகள் இல்லாட்டி நான் இந்த அரசுகளோட கதைச்சு ஒரு தமிழருக்கு ஒரு தீர்வு கொடுப்பேன், ஈவன் மாகாண சபையில் ஓடி 13 பெற்று கொடுப்பேன், அங்கேயும் சொல்லலாம் சொன்னவர். இப்போ அந்த பொடியை அதை கேட்க இவர் சொல்கிறாருன்னு சொன்னால், அதை இப்படி எனக்கு ஒரு இப்போ ஒன்றை கடுக்கோ டக்ளஸ் ஐயா எல்லா கவர்மெண்ட்லேயும் அவர் ஆட்சியில் பங்கு பெற்ற எல்லா ஜனாதிபதிகளையும் அவர் ஒரு ஆட்சியில் பங்கு பெற்றிருப்பார், அமைச்சராக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட கட்சியில் அவர் ஒரு ஆள் தான் எம்பி. அவர் தான் அப்புறம் அமைச்சராக ஆக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு விசுவாசமாக இருக்கபடியா. இப்போ இவர் சொல்கிறார், ஒரு ஆளாக இருந்து கொண்டு என்ன செய்கிறது, தனக்கு மக்கள் ஆணை கொடுக்க இல்லையாம். ஏன் இவருக்கு 94ஆம் ஆண்டு சந்திரிகா அரசுக்கு இவர் ஆணை மூண்டு கொடுத்தவர். அப்போ இவர் தமிழாக்களை செய்திருக்கலாமே. கேட்டா ஏதோ 3 ஆணாவா செய்திருக்கிறான். அவர் ஏதோ போட்டியில் சொல்லியிருக்கார். எனக்கு அவரை போட்டியை காண சிரிப்பாக கிடக்குது. அவருக்கு இப்போ வயசு போட்டதோ. மற்றது அவர் ரிப்போர்ட்டர் என்ன ஒன்று கேட்குறான் என்னென்று சொன்னால், அதாவது டக்ளஸ் அப்புறம் இபிடிபி 6 வருஷம் போகும். அவர் சொல்கிறார், பிரபாகரன் என்ன சர்வாதிகாரியாம், அவருக்கு புற ஒருத்தரம் இல்லையாம் கொள்ளையாமன்னு சொன்னார். இவர் என்ன செய்கிறார்? இவரும் அப்படித்தானே. இவருக்கு பின்னால் ஒருத்தரம் இல்லையே, நின்றா அவங்க தன்னை போட்டுருவாங்கன்னு இவர் தனக்கு. இவருக்கு அடுத்த கட்சியில் யார் இருக்கிறாங்க? முந்தி சந்திரகுமார், தவராசா எல்லாம் இருந்த நல்லாக்கள் தான் கொஞ்சம் கட்டிக்கார். அவங்களெல்லாம் இப்போ கலைச்சாச்சு. இவர் தான் தனியாக இருக்கிறார். இவர் யாரை வச்சுக்கிறார்? இவர்கிட்டே ஒருவருமே இல்லை. இவர்கிட்ட பேட்டி இவருக்கு நல்லா வயசு போட்டு இப்போ எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அங்கால வேற படிக்கல் இவர்கிட்ட சின்ன படிக்கல் வச்சு அவர் ஒரு தரம் வளர விட மாட்டார். இவர் அப்படித்தான். அவர்கிட்ட கட்சியிலே யாரையும் வளர்ந்தால் இவரே போட்டுருவார். அதான் அவர்கிட்ட பழக்கம். டக்ளஸியாவுக்கு நல்லா வயசு போட்டு போடுறது. இப்போ தான் அடுத்த எலெக்ஷனில் பங்கு பெற்றுவேனாம். இவருக்கு ஒரு ஆசை என்னென்னு சொன்னால், இப்போ ஒன்றை நினச்சிக்கொள்ளுங்க, இப்போ ஒரு சீட்டுண்டாலும் இவரை கிடைச்சிருந்தால் இப்போ என்பிபியிலேயும் போய் சேர்ந்துருப்பாங்க. அவங்க சேர்க்க மாட்டாங்க. அவங்க சும்மா கதைப்பாங்க, இவரை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இவருக்கு ஒரு ஆசை, தான் இந்த ஜனாதிபதிக்குள்ளே வேலை செய்யலன்னு கவலையாக இருக்கும். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, தான் வெல்லுவன் நினச்சா பிழைச்சி போடும். இப்போ அதை சொல்கிறார். இவர் கனகாலமாக இந்த கட்சியை இவர் ஒரு ஆள், அதாவது விகிதாசார ஓட்டின்படி இந்த இல்லை என்ன இந்த வாங்கி தின்ற ஜனங்கள்லாம் போட்டுக்கிட்டு தான் இவர் ஒரு சீட்டு கிடைச்சது. இனிமேலும் இவர் மௌனிக்க வேண்டியதான். வேறு வழியே இல்லை, இவருக்கு ஜனம் போடாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மக்களை நீங்கள் உங்களோட இதையும் கருத்துக்களை சொல்லுங்க. இவருக்கு உண்மையிலேயே இவரை பொறுத்த மட்டும்
இனி வரும் காலங்களில் தமிழ் கட்சிகள் சரியாக கஷ்டப்படணும் உண்டு. அதில் இவர் படு மோசமாக கஷ்டப்படுவார். ஏன்னா இப்போ தேசிய கட்சிகள் அங்கே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ போகிற போக்க பார்த்தா பாருங்க, ஏன்னா தோழர் ஜனாதிபதி அனுரகுமார திசானகா இருக்கும் வரையும் தமிழ் கட்சியில் அதுவும் டிபிடிபி மாதிரியான ஆட்கள் வரவே இல்லாது. நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு இந்த அனுராவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது வடக்கில், கிழக்குலேயும் தான். இப்போ பாருங்க, வாங்க, வடக்கில் 5 சீட், கிழக்கில் 3, 8 முந்தைய ஒரு தேசிய கட்சி இப்படி எடுத்தது இல்லை. அப்போ இவருக்கு எல்லாம் கவலை. பாப்பம் இவர் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இவற்ற அரசியல் அதான் எல்லாரும் ஒருத்தர் கேட்கல. இப்போ கணவர் கேட்டு போடணும். இப்போ கொஞ்ச காலமாக அதான் உங்களுக்கு பிரகாரம் கேட்க இவர் அதுக்கு ஒரு பதில் டக்ளஸ்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பதில் எடுத்துட்டீங்கன்னா பயங்கர கட்டிக்கார ஆரண்டா. அவர் பதில் மழுப்பி தான் சொல்லுவார். இது ஒரு கேள்வி கேட்டால் இன்னொரு காதலிக்கு தான் பதில் சொல்லுவார் அவர். இப்போ இன்னும் வயசு போட்டுது. சரி, எவ்வளோதான். சரி மக்களே, இந்த பேட்டியை பின்னுக்கு போட்டுவிடுன்னு பாருங்கோ. கொஞ்சம் தான் போடுறேன். நீங்கள் வேலுமெண்டா பாருங்க, அவர் கொடுத்துருப்பார். நன்றி. சரி, பாய். சரி, 2009க்கு பிறகு யுத்தம் முடிவு. சரி, நீங்க சொல்ற மௌனிச்ச நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க யுத்தம் தோற்று. வித்தியாசம் எனக்கு தெரியல. மௌனிச்சது என்றா என்ன? அதாவது மௌனிச்சது என்றால், இப்போ நான் சாப்பாடு இருக்குது, நான் சாப்பிடாம இருக்கிறேன் என்றால் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், இது ஒன்று சொல்லலாம். சாப்பாடு இல்லாமல் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், சாப்பாடே இல்லை, பட்டு என்ன எனக்கு சாப்பாடு கிடைக்க இல்லை, நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்டா இது மௌனிச்சேன்டா இல்லை. அதெல்லாம் சும்மா தங்களுக்கு தாங்களே ஏமாத்துறதுக்கான பயன்படுத்தப்பட்டதான் இந்த மௌனிச்சேன். அது அப்படி அல்ல. யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. மஹிந்த ராஜபக்ச இலங்கை அரசாங்கம் பண்ணிட்டது. சரி, அப்ப அப்படியே வச்சுக்கணும்.